மக்களே, நான் உங்கள் முத்து. நீங்கள் பார்த்துன்னு இருக்கிறது முத்துஸ் கிச்சன். இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா, எக் பக்கோடா எப்படி செய்வதுன்னு பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எக் பக்கோடாக்குங்க 6 முட்டை வேக வச்சு வச்சுருக்கேன். பேட்டர் மிக்ஸ் பண்ணிக்குவோம். பக்கோடா போடுறதுக்கு பேட்டர் மிக்ஸ் பண்ணிக்குவோம். அப்படியே நான் காமிக்கிறேன், அப்படியே பார்த்துக்காங்க மெத்தேடு. கார்ன்ஃப்ளவர், மக்காச்சோள மாவு ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். சால்ட்டு 1 டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன். பெப்பர் பவுடர் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன். சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குங்க. ரைஸ் பவுடர் 1 டேபிள் ஸ்பூன். நல்ல பொடி ஒரு 4 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். 6 முட்டை தான், பார்த்துட்டு தேவையான அளவுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கோங்க. நான் 4 டேபிள் ஸ்பூன் ஆட், ஒரு அரை டேபிள் ஸ்பூனு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட். வாங்க இதை நல்லா தண்ணி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். பாருங்கள், பேட்டர் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்படி இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்காங்க. வாங்க இதில் முட்டையை கட் பண்ணி இதில் போடுவோம். ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி ஸ்டவ் பற்ற வச்சுக்குவோம். ஸ்டவ் பற்ற வச்சுட்டு எண்ணெய் வச்சுருவோம். இப்போ முட்டையை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இந்த பேட்டர் கூட 2 கட் பண்ணிக்காங்க. முட்டையை பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணிக்காங்க. இப்போ நான் இதில் ஆட் பண்ணுறேன். வாங்க, எண்ணெய் சூடாகிட்டு வந்துருச்சு. வாங்க அப்படியே முட்டை ஒன்று ஒன்றா எடுத்து அப்படியே அழகாக எண்ணெய்க்குள்ள விடுவோம். ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு அருமையாக இருக்குங்க எக் பக்கோடா. வீட்டில் பண்ணிவிட்டு சாப்பிட்டு பாருங்கள். வாங்க, எக் பக்கோடா ஆயிடுச்சு, எடுத்துருவோம். ஆஹா, எப்படி வந்திருக்கு பாருங்க, கலர்ஃபுல்லாக இருக்கு. பாருங்க எப்படி இருக்கு, ஆடா கிறிஸ்பா, கரமுறான்னு சவுண்டு வருது பாருங்க. இருக்கு வாங்க, எக் பக்கோடா டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். வாங்க, எக் பக்கோடா ரெடி. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் கிளாஸாக கிறிஸ்பாக இருக்குங்க, செம்மையாக இருக்குது, சூப்பராக இருக்குங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. வீட்டில் செஞ்சு பாருங்கள், சாப்பிடுங்க, என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு மறந்துடாதீங்க.